Dear plus one commerce students, good morning. Let us continue the insurance in the plus one commerce. Let us continue the insurance chapter in the plus one commerce. Today our topic is marine insurance. Marine insurance, கடல்சார் காப்பீடு. Marine insurance is a contract of insurance under which the insurer undertakes to indemnify the insured in the manner and to the extent thereby agreed against the marine losses. The insured pays the premium in consideration of the insurer's guarantee to make good the losses arising from marine perils or perils of the sea. கடல்சார் காப்பீட்டில் காப்பீடு தருணர் காப்பீடு பெறுநர் இவங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செய்துக்கிறாங்க. கடல் பயணங்களில் ஏற்படக்கூடிய இழப்புகளை ஈடு செய்வதாக அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். காப்பீடு தருணர் காப்பீடு பெறுநருக்கு கடல் ஆபத்துகள் மூலம் ஏற்படக்கூடிய நட்டத்தை ஈடு செய்வதாக உறுதியளிக்கிறார். Marine perils can be collision of ship with the rock, ship attacked by enemies, etc. These perils cause damage, destruction, or disappearance of the ship and cargo, and non-payment of freight. Through marine insurance policy, the insurer undertakes to compensate the owner of a ship or cargo for complete or partial loss at sea. கடல்ல பாறைகள் இருக்கும். அந்த கடல்ல உள்ள பாறைகளில் கப்பல் மோதிடலாம், அதனால இழப்பு ஏற்படலாம். கப்பலுக்கு கப்பலில் உள்ள பொருள்களுக்கு இழப்பு ஏற்படலாம். கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டு அதனால் இழப்பு ஏற்படலாம். எதிரிகள்னால கப்பல் உருக்குழைந்து போகலாம். கப்பலில் ஏற்றப்பட்ட சரக்குகளில் பாதிப்படையலாம், அல்லது கப்பல் வாடகை பெற முடியாமலே போகலாம். இது எல்லாம் சேர்த்து நம்ம சொல்கிறது கடல்சார் இடர்கள் அப்படின்னு சொல்கிறோம். கடல்சார் இடர்கள், கடல்சார் ஆபத்துக்கள்னு சொல்கிறோம். சி பெரில்ஸ். காப்பீடு தருணர் கப்பலுக்கோ அல்லது கப்பலில் ஏற்றப்பட்ட பொருள்களுக்கோ ஏற்படக்கூடிய சேதத்தை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஈடு செய்கிறார். எசென்சியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் மெரைன் இன்சூரன்ஸ். கடல்சார் காப்பீட்டினுடைய அடிப்படை கூறுகள். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் இண்டெமினிட்டி. இந்த காப்பீடும் கடல்சார் காப்பீடும் ஈட்டுறுதி கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. உண்மையான இழப்பு எவ்வளவோ அந்த இழப்பு தொகையை வழங்குவதற்கு மட்டுமே இதில் கூறப்பட்டு இருக்கும். த கான்ட்ராக்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த அட்மோஸ்ட் குட் ஃபெய்த். மிக்க நம்பிக்கை கோட்பாடு அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் உருவாகிறது. The insurable interest must exist at the time of loss. கடல்சார் காப்பீட்டில் இழப்பு ஏற்படுற நேரத்தில் காப்பீடு பெருநலன் இருக்கணும். அப்படி காப்பீடு பெருநலன் இருந்தால் தான் அந்த இழப்பு தொகையானது காப்பீடு பெறுநருக்கு கிடைக்கும். The principle of proximate cause will apply to marine loss only. அண்மை காரண கோட்பாடு கடலில் ஏற்படும் இழப்புகளுக்கு மட்டுமே பொருந்தும். டைப்ஸ் ஆஃப் மெரைன் இன்சூரன்ஸ் பாலிசி.
டைப்ஸ் ஆஃப் மெரைன் இன்சூரன்ஸ் பாலிசி. கடல்சார் காப்பீட்டு திட்டாவண வகைகள். The three different types of marine insurance policies are hull insurance or ship insurance, cargo insurance, freight insurance. Okay, we will see one by one. The first one is hull insurance or ship insurance. கப்பல்சார் காப்பீடு. When a ship is insured against any type of danger, it is known as hull insurance. This policy is taken to identify the insured for losses caused by damage to the ship. கப்பலுக்கு இழப்பு ஏற்பட்டால் இழப்பீடு பெறுவதற்காக இந்த காப்பீடு எடுக்கப்படுகிறது. அதனால தான் இதை கடல்சார் காப்பீடுன்னு சொல்கிறோம். கப்பலுக்கு ஏற்படும் இழப்புகளை மட்டும் காப்பீடு தருணர் காப்பீடு பெறுநருக்கு வழங்குவார். கார்கோ இன்சூரன்ஸ். கார்கோன்னா பொருள்சார் காப்பீடு. சரக்குகளை கப்பலில் ஏற்றி செல்லக்கூடிய சரக்குகளுக்காக ஒரு காப்பீடானது அந்த பொருளினுடைய உரிமையாளர் செய்கிறார். அதான் கார்கோ இன்சூரன்ஸ், பொருள்சார் காப்பீடு. When a marine insurance policy is taken by the cargo owner to be compensated for loss caused to his cargo during the voyage, it is known as cargo insurance. The cargo is to be transported by ship. The cargo is to be transported by ship is subject to many risks like risk of theft, loss of goods in voyage, etc. இந்த வகை காப்பீட்டில் கப்பலில் ஏற்றி அனுப்பப்படும் சரக்குகளுக்கு தீ, களவு, சூறாவளி புயல், வெடிபொருட்கள், இதனால் ஏற்படக்கூடிய விபத்து, அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு, இதுக்கெல்லாம் ஈட்டுறுதி பெறுவதற்காக பொருள் உரிமையாளர் இந்த காப்பீட்டை எடுக்கிறார். Then the last one is freight insurance. கப்பல் சத்த காப்பீடு. கப்பல் சத்தம்னா வாடகை, கப்பலுக்குள்ள வாடகை. சரக்குகளை ஏற்றி செல்வதற்காக கப்பல் கம்பெனிக்கு நம்ம கப்பல் கட்டணம் செலுத்துகிறோம், அந்த கப்பல் வாடகை செலுத்துகிறோம். அந்த கப்பல் வாடகையை தான் சத்தம்னு சொல்கிறோம். கப்பல் சத்த காப்பீடு, ஃப்ரைட் இன்சூரன்ஸ். When a marine insurance policy is taken to guard against non-recovery of freight, it is known as freight insurance. When a marine insurance policy is taken to guard against non-recovery of freight, it is known as freight insurance. The shipping company is mainly interested in freight, which it gets either in advance or on the arrival of the goods. However, it will not get the freight if the goods are lost during transit. So, to insure the freight, it takes a freight insurance. A contract of marine insurance covers the ship, cargo and the freight. கப்பல் சத்த காப்பீடு. கப்பலில் சரக்குகளை ஏற்றி செல்ல கப்பல் நிறுவனத்திற்கு வாடகை தரப்படும். இந்த வாடகை பணம் பெறுவதில் ஏற்படக்கூடிய இடருக்கு எதிராக காப்பீடு கப்பல் சத்த காப்பீடு ஆகும். கப்பலில் சரக்குகளை ஏற்றி செல்கிறப்ப சரக்கிற்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா வாடகை வசூலிக்க முடியாமல் போகலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வாடகை பெற முடியாமல் ஏற்படக்கூடிய இழப்பை ஈடுகட்டுவதற்காக இந்த கப்பல் சத்த காப்பீடு எடுக்கப்படுகிறது. கடல்சார் காப்பீட்டு ஒப்பந்தம் கப்பல்சார் காப்பீடு, பொருள்சார் காப்பீடு மற்றும் கப்பல் சத்த காப்பீடு இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
தேங்க்யூ.